ஸ்ரீராம், தொடர்ந்து நிர்மல்குமார் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் நிறைய நிர்வாகிகள், இன்று கூட கடைசியா நிர்வாகிகள் பாஜகவிலிருந்து அதிமுகவுக்கு இடம் பெயர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அவர்களை எடப்பாடி பழனிசாமி எந்த விதமான தடங்களும் இல்லாமல் கட்சியில சேர்த்துக்கிட்டே இருக்கிறார். அப்படியான ஒரு சூழல்ல ஜே.பி. நட்டாவினுடைய பேச்சு அதிமுகவுக்கான எச்சரிக்கை அப்படின்னு பார்க்கலாமா? வணக்கம். அதுக்கு முன்னாடி நான் கனகராஜ் அவர்களுக்கு சில பதில்களை சொல்லிவிட்டு தான் நான் ஃப்ரண்ட்ல போக முடியும்னு நினைக்கிறேன். அவர் இந்த பாஜக என்ன பண்ணுச்சு அப்படின்லாம் பெரிய லிஸ்ட் எல்லாம் அவர் சொன்னாரு. அவர் என்னமோ மறந்துடுறாரு. ஆனாவுன்னா இந்த அதானியை பத்தி பேசினே இருக்காரு. அவருடைய கூட்டணி கட்சியான காங்கிரஸ், தமிழ்நாட்டில் கூட்டணியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ், கேரளாவில் எதிரியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ், அந்த விழிஞ்சியம் போட்ட டெண்டரே இல்லாம அவர்களுடைய அன்பு சகோதரர் அதானிக்கு அன்னைக்கு கொடுத்தத நம்மளுடைய அன்பு சகோதரர் திரு கனகராஜ் அவர்களுடைய மதிப்பிற்குரிய கட்சியான பினராயி விஜயன் கட்சி இன்னும் ஏங்க அந்த டெண்டரை கேன்சல் பண்ணாம அதே அதானிக்கு அன்பு மழை பொழியிறாங்க. அதே மாதிரி எதிர்கட்சிகள் ஆளும் எல்லா மாநிலத்திலையும் அதே அதானிக்கு ரெட் கம்பளம், அதாவது ரெட் கார்பெட்டை வரவழைத்து கோடி கோடியாக அந்த அன்பு சகோதரர் அதானி, அதாவது மோடியின் அன்பு சகோதரர் என்று சொல்லக்கூடிய இந்த எதிர்கட்சிகள் செய்யும் அதே அன்பு சகோதரர் அதானிக்கு கோடி கோடியாக எதற்கு அவர்கள் மாநிலத்தில் முதலீடு கொடுத்து வியாபாரம் செய்ய வேண்டும். நீங்க அவருக்கான பதில் சுருக்கமா சொல்லிட்டீங்கன்னா நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வந்துடலாம். இல்ல சுருக்கமா இல்லங்க. நீங்க அவருக்கு என்னங்க நீங்க இவ்வளவு பொறுமையா காத்தீங்க? இல்ல பாஜக ஒண்ணுமே பண்ணலன்னு சொன்னாரு. நீங்க ஏதோ அதிக நேரம் தமிழ்நாடு அரசியலை பத்தி பேசுறதுக்கு தான் அவருக்கும் நேரம் கொடுக்கப்பட்டது. இல்ல நீங்க எனக்கு கொடுக்கல. அவர்கிட்ட நீங்க கிட்டத்தட்ட 4 நிமிஷம், அந்த 4 நிமிஷம் எனக்கு கொடுங்க. ஆமா, எனக்கு முக்கியமா நீங்களும் பேச போறீங்க. பதிலே எல்லா நேரத்தையும் செலவழிச்சிட முடியாது இல்லையா? உங்க கருத்து சொல்லணும்ல, நான் சொல்லணும்ல. அப்ப நீங்க என்ன எங்க கருத்து தெரிய வைக்க வேணாம் நீங்க நினைச்சீங்கன்னா டைம் எடுத்துக்கோங்க. இல்ல அப்படி இல்ல ஸ்ரீராம், இல்ல நீங்க அவருக்கு பதில் சொல்லுங்க. அதே நேரத்துல உங்க கருத்துக்கு அதிக நேரம் எடுத்துக்கோங்க நான் சொல்றேன். இல்ல இது உங்களுடைய பேச்சு தவறு. நீங்க டைமை இப்ப எடுத்துக்கோங்க, எல்லாருக்கும் கொடுங்க. பிஜேபியை தவிர நீங்க எந்ததான் நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் தாராளமா சொல்லுங்க. ஸ்ரீராம், கேள்விக்கான பதில சொல்லுங்க. அவர் கவுண்டரை நீங்க சுருக்கமா சொல்லுங்கன்னா நான் கேட்டேன். இல்லங்க, அந்த டைம் எனக்கு வேணுங்க. அப்படியே எடுத்துக்கோங்க ப்ளீஸ், பேசுங்க. ஓகே. ஆமா, அவர் சொன்னாரு பிஜேபி என்ன பண்ணுச்சுன்னு. 11 கோடி தண்ணி 75 வருஷமா இந்திய மக்களுக்கு கிடைக்காத 11 கோடி தண்ணி கொடுக்கப்பட்டிருக்கு. 48 லட்சம் ஜன்தன் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கு. 27 லட்சம் கோடி டைரக்ட் பெனிஃபிஷியரி கொடுக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 3 வருஷமா ஃப்ரீ உணவு, வீட்டும் அரிசியும் இந்த அரசாங்கம் 3 வருஷமா கோவிட் காலத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. 32 கேஸ் கனெக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. 18,000 வில்லேஜ்கள் எலக்ட்ரிசிட்டி, 75 வருஷம் இல்லாத 18,000 வில்லேஜ்களுக்கு கனெக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. 90,000 ஸ்டார்ட் அப் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு மாதமும் ஒரு புது மெடிக்கல் ஹாஸ்பிட்டல், மெடிக்கல் காலேஜ் திறக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி 11,000 வீடுகள் ஒரு நாளும் இந்த 9 வருஷம் இல்லாதவருக்கு கட்டப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லிக் கொண்டு போலாம். இதே இவங்க பண்ணது எல்லாத்தையும் பண்ணிருக்கு. இதுக்கு மேலேயே என்னால சொல்ல முடியும். நீங்க கேட்ட இப்ப கேள்வியை கேளுங்க. அதிமுக பாஜக உறவு குறித்துதான் ஜே.பி. நட்டாவினுடைய பேச்சு அதிமுகவுக்கு விடுக்கப்பட்டிருக்கு எச்சரிக்கையா? இதான் நான் தொடக்கத்துல கேள்வி. ஆமாங்க. பாஜக சில கட்சிகளை மாதிரி அதிமுக பெரிய கட்சி என்ற பாஜக இன்னும் சொல்லிருக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா பாஜக இங்க எப்பவுமே இன்னொரு பெரிய கட்சிக்கு நாணயம் வாசிச்சு கொண்டு தன் வாழ்க்கையை ஓட்ட வேண்டும் என்ற கட்டாயம் பாஜகவுக்கு இல்ல. அது சில பேருக்கு எரிச்சலை ஊட்டலாம். அது பாஜகவின் ஒரு எதிர்கால கனவு. அந்த கனவிற்காக இந்த கட்சி வேலை செய்யும், தன் தொண்டர்களும் வேலை செய்வார்கள். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது எல்லா கட்சியின் உரிமை. கனவு காணாத கட்சிகளை பத்தி நமக்கு கவலை இல்லை. நீங்க குறிப்பிட்ட கருத்துக்கு முழு பொறுப்பு நீங்க தான். ஒரு குறிப்பிட்ட இசைக்கருவியை குறிப்பிட்டு நீங்க பேசுற பேச்சுக்கான முழு பொறுப்பு நீங்க தான் ஏத்துக்கணும். அதுக்கு அவை பொறுப்பு. சரி, அதை நீங்க பௌத்தார்கன்னு வச்சுக்கோங்க, எதையாவது வச்சுக்கோங்க. நான் மியூசிக் பேக்ரவுண்ட் நீங்க தான் பொறுப்பு ஏற்கணும். அவ்வளவுதான். நோ ப்ராப்ளம். இது என்ன பேக்ரவுண்ட் மியூசிக் எதை வேணா வச்சுக்கோங்க. சோ ஆகையினால பாஜக இதனால என்னமோ அதிமுகவை தவறாக பேசியது. இது ஒரு கடந்த இமீடியட் கோல்டு ஒண்ணு இருக்கு, எதிர்கால லாங் டேர்ம் கோல்டு ஒண்ணு இருக்கு.
லாங் டேர்ம் கோலுக்கு நிச்சயமாக இந்த பாஜக வேலை செய்கிறது. தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்பது அவர்களுடைய கனவு. அதுல என்ன தவறு இருக்கு, அதுல என்ன தப்பு நீங்க பாத்துட்டீங்க, அதை கொஞ்சம் சொல்லுங்க. அதுக்கு ஏற்றாப்புல நம்ம விளக்கம் சொல்லுங்க. இல்ல, கலை யதார்த்தம்னு ஒண்ணு இருக்கு. அதிமுகவினுடைய துணை இல்லாமல் நீங்க 4 சட்டமன்ற உறுப்பினர்கள்ல கடந்த தேர்தலில் கொண்டு வந்திருக்க முடியுமா? அதிமுகவினுடைய துணை இல்லாமல் பாஜகவால தமிழ்நாட்டில் காலூன்ற முடியுமான்னு கேக்குறாங்க. கேக்குறாங்க அதிமுக ஐடி விங். அதேதான் நம்ம என்டி ராமாராவ் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு 30 நாள்ல ஆந்திர பிரதேஷ் என்ற ஸ்டேட்டையே பிடிச்சாருங்க சீஃப் மினிஸ்டர். அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கனகராஜ் போன்றவர்கள் நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும், கலை போன்றவர்கள் தெரிஞ்சிருக்கும். 30 நாள்ல ஆந்திர பிரதேச இந்திரா காந்தியை எதிர்த்து அந்த மாநிலத்தை பிடித்தார். அப்ப யாரும் ஓட் பர்சன்டேஜ் இவ்வளவு வந்துச்சு அவ்வளவு வந்துச்சுன்னு சொல்லல. அவர் கம்யூனிஸ்ட் 25 ஆண்டு காலம் ஆண்ட திரிபுரால 3% வச்சிருந்த பாஜக முதல் வாட்டி ஆட்சியை பிடித்து அதை நிறைவு செய்து இப்ப நடந்த திரிபுராவில் கம்யூனிஸ்டும் காங்கிரசும் கூட்டணியாக இருந்து போட்டி போட்டு திருப்பி அந்த பாஜக அந்த திரிபுராவில் வெற்றி பெற்றிருக்கு. அதே நீங்க எங்கேயும் பார்க்கணும்ல. அதுதான் இந்த ஓட் 1980 ஆரம்பிச்ச பிஜேபி இந்த முறைதான் 4 சட்டமன்ற உறுப்பினர்களையே பெற்றிருக்கிறது. அதனால என்னங்க எல்லாத்தையும் அதுக்காக ஒரு விஷயத்துக்கும் நீங்க நடக்கலன்னு சொன்னதுக்காக நீங்க ஒரு மாத கணக்கு சொன்னதுனால நான் இந்த கணக்கையும் சொல்ல வேண்டியதாயிடுச்சு. நீங்க இந்த பிஜேபியோட இன்றைய பெர்சன்டேஜை வைத்துக் கொண்டு பேசுவது தாராளமா பேசுங்க, நானும் இல்லன்னு சொல்ல. இதுதான் யதார்த்தம். ஆகையினால் இப்படியே பாஜக தமிழ்நாட்டில் ஈவன் பாரதிய ஜனதாவுமே கூட அதிமுகவுக்கு என்ன ஓட் பெர்சன்டேஜ்னு பார்த்து தானே அவங்களோட கூட இருக்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுவாங்க. யாருமேங்க அதுல எல்லா கட்சிக்கும் அது என்னங்க, அது பாஜக தான் பண்ணணும்ன்ற எல்லா கட்சியுமே கூட்டணி கட்சியோட ஸ்ட்ரென்த் என்ன, கூட்டணி கட்சியோட நம்மளுடைய ஸ்ட்ரென்த், கூட்டணிக்கு என்ன கொடுப்போம் எல்லாத்தையும் தான் யோசிப்பாங்க. அதே மாதிரி கூட்டணியில வரக்கூடிய கட்சிகள் ஒரு கட்சியை கூட்டணியில் சேர்த்துக் கொள்ளுமே, ஆனால் அந்த கட்சி நம் கூட்டணிக்கு என்ன எடுத்து வருவார்கள் என்பதையும் பார்த்துதான் சேர்ப்பார்கள். முதல் சுற்று கருத்தை எடுத்துக்கிறேன்.